பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரவணன் மயிலுவ ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கோமதி டே சரவணா நிலுடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன விஷயமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேக்குறாங்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? உன்னை எந்த வாயால பாராட்டனோ அதே வாயால இப்ப திட்ட வைக்கிறியே, இதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? இங்க பாருடா, இந்த குடும்பத்தோட உனக்கு அந்த அஞ்சலி ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கதிர் வந்து, அம்மா, அண்ணனுடைய மனசுல என்ன இருக்கு, எந்த அளவுக்கு வேதனையில இருக்காரு, அவரை பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? இதுதான் ரொம்பவே தப்பு. இப்ப எதுக்காக அண்ணன் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மயிலோட அம்மா வந்து சரவணன் பேசின பேச்சு, அது மட்டும் இல்லாம நீ போகலனா இந்நேரம் மயிலோட அம்மா மேல கல்ல தூக்கி போட்டு கொன்றுப்பானாமே, அந்த அளவுக்கு இவனுக்கு என்ன கோபம் வருது சொல்லு, என்ன கோபம் வருதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா, சரவணன் அண்ணனுடைய நிலைமையும் நினைச்சு பாரு. அவர் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? அதுதான் அண்ணா பண்ணாரு. எல்லை இருக்குமா, எல்லாத்துக்குமே எல்லை இருக்கு. பொறுமைக்கு ரொம்பவே எல்லை இருக்குமா. பாவம் அண்ணன், அண்ணனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி கதிர் வந்து சப்போர்ட் பண்றாங்க சரவணனுக்கு. உடனே பாண்டியன் வந்து, சரிடா, கோவம் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், மயிலோட அம்மாவே தப்பு பண்ணதா கூட தான் இருக்கட்டுமே, அதுக்காக இப்படி கோவப்பட சொல்லதா? எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போறது அவங்களுக்கு விடுனா பழக்கமா இருக்கலாம். நம்ம அனுபவிச்சதெல்லாம் மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியன். உடனே சரவணன் கேக்குறாங்க, ஆமா, நம்ம அனுபவிச்சது எல்லாம் மறந்துட்டு தானே மயிலு கூட நீங்க உறவாடிட்டு இருக்கீங்க? அதை கேட்டா நான் கெட்டவன். இங்க பாருங்கப்பா, பாருங்கம்மா, நான் சொல்றதுதான் கடைசி முடிவு. அஞ்சலி கூட நான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லல, அதுக்காக மயிலு கூட என்னால சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லல. நான் இப்படியே ஒண்டி கட்டிய கூட இருந்து சாகுவேன்னு தவிர இனி மயிலு கூட சேர்ந்து என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இதை கேட்டு கோமதி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.